அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து படம் பார்க்குறோம். உண்மையிலே எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த குமரி கண்டம்ங்கிறது வந்து இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை. குமரி கண்டத்தின் நாயகன் என்றே மணிகண்டனை நாம் அழைக்கலாம். அவருடைய கனவு பகலிலே சிலர் கனவு காண்கிறார்கள், ஆனால் அது இன்றுதான் நினைவாக இருக்கிறது. ஆனால் இந்த படம் மக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி ஒரு விழிப்புணர்வு படமாக அமையும். இன்னும் அடுத்த பார்ட் வர வர இன்னும் விழிப்புணர்வாக இருக்கும். இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். அவேர்னஸ் தான் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமானது. ரீல்ஸுக்கும் ரியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக எது ரியலு எது வந்து ரீல்ஸுன்னு இனிமேல் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. குப்பம்மாங்கிற படத்தின் மூலமாக இந்த பாட்டு நல்ல அறிமுகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆகிருக்கு. என்ன பாட்டுன்னா, சுப்பம்மா சூலூர் சுப்பம்மாங்கிற மாதிரி. அதை தொடர்ந்து அதே வரிகளிலே குப்பம்மா என்ற பாட்டு மணிகண்டன் அதில் நடித்திருக்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதை போலத்தான் மணிகண்டனை நான் பார்க்கிறேன். அவர் மென்மேலும் வளரணும் என்னுடைய வாழ்க்கை.